وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய 12 மாதங்களில் 7வது மாதமாகவும் சங்கையான 4 மாதங்களில் 1வது மாதமாகவும் இருக்கக்கூடிய ரஜபு மாதத்தின் 2வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்மிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் குறிப்பாக இந்த ரஜபு மாதத்திலே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அல்லாஹ் எந்த 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமையான தொழுகைகளை அல்லாஹ் ஒருவனுக்காக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 72வது அத்தியாயம் சூரத்துல் ஜின்னு என்று சொன்னால் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு இனம். அந்த ஜின்னு என்ற பெயரிலே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இறக்கி வைத்திருக்கின்றார். 72வது அத்தியாயத்தில் 18வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும், அது சின்ன பள்ளிவாசலோ பெரிய பள்ளிவாசலோ ஜும்மா நடைபெறக்கூடிய பள்ளிவாசலோ அல்லது 5 நேர தொழுகைகள் மட்டும் நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்களோ எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் கூட அவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. இப்ப நானே ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தேன் அப்படின்னா ஏன் பள்ளிவாசல் அப்படின்னு நான் சொந்தம் கொண்டாட முடியாது. என்னைக்கு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டதோ அந்த பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லிவிட்டு
எனவே பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்தால் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு வேற ஆளை திக்ர் செய்யக்கூடாது, இங்க உட்கார்ந்துக்கிட்டு வேற ஒரு ஆளை வணங்கக்கூடாது. பள்ளிவாசல் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்லாஹ்விற்கு சொந்தமான பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆன்ல சில வசனங்களை நாம் எடுத்து பார்க்கின்றோம். நீதமாக நடந்து கொள்ளுங்கள். கடை நடத்துவதாக இருந்தாலும், ஒரு அலுவலகத்திலே நாம அந்த முதலாளியாக இருந்தாலும், எந்த நிறுவனத்தில் குடும்ப தலைவராக இருந்தாலும் நீதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். வஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். தந்தை மகனிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும், மகன் தந்தையிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் தன் மாணவனிடத்தில், மாணவன் தன் ஆசிரியரிடத்தில், பணியாளர்கள் அந்த கடையின் முதலாளியிடத்தில், முதலாளி கடைக்காரர்கள் வேலைக்காரர்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற இறைவன் பள்ளிவாசலை மட்டும் சொல்லும் பொழுது, பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக பெருமக்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல. நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும், ஏன்னா அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதனால தனக்கு சொந்தமான பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் 5 தன்மைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த 5ல 4 இருந்து 1 இல்லை என்றால், 2 இருந்து 3 இல்லை என்றால், 3 இருந்து 4 2 இல்லை என்றால் நிர்வாகியாக வருவதற்கு அவர் தகுதியற்றவர். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத்தை வைத்து நிர்வாக பெருமக்களை நாம் உரசி பார்க்க வேண்டும். நம்ம மஹல்லால, நம்ம பகுதிகளில், நம்ம பள்ளிவாசல்கள்ல நிர்வாகிகள் இருக்கிறாங்களே, அவங்க இந்த 5 தன்மைகளுக்கு உட்பட்டவர்களா, இல்ல 5ல 4 இல்ல 1 மட்டும்தான் இருக்குது, 1 இருக்கு 4 இல்ல என்பதை நாம் உரசி பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்ற இந்த 5 தன்மைகள் உள்ளவர்கள் நிர்வாக பெருமக்களாக இருந்தால் அந்த நிர்வாகம் நிச்சயமாக சொர்க்கத்திற்குத்தான் செல்லும். அந்த நிர்வாகத்தின் கீழ் நடத்தப்படுகின்ற அந்த மஹல்லா வாசிகள் நிச்சயமாக சொர்க்கத்திற்குத்தான் செல்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா, அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் மன், சிலர். எந்த சிலர்? 1 ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நம்பி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் காஃபிர்கள், இணை வைப்பாளர்கள் நிர்வாகத்துக்கு வரலாமா? இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதைத்தான் சொல்லுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பள்ளிவாசல் நிர்வாகிகளில் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களையும் உள்ளே நாங்கள் திணிப்போம் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன் ஆமன பில்லாஹ், 2வது வல் யௌமில் ஆஹிர், மறுமையை அவர் நம்பி இருக்க வேண்டும். 3வது வஅகாமஸ் ஸலாத், 5 நேரங்கள் அவர் தொழுக வேண்டும். அவர் நிர்வாகியா இருக்க பள்ளிவாசல்ல தொழுதாலும் சரிதான், அல்ல வேற அவர் வேலைக்கு போன இடத்துல கிடைக்கிற இடத்துல தொழுதாலும் சரிதான். ஆக 5 நேரங்கள் தொழுகக்கூடிய தொழுகையாளியாக இருக்க வேண்டும். தொழுகையாளியாக இருந்தால்தான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகையாகிறது அருவருப்பான காரியங்களையும் மானக்கேடான காரியங்களையும், மது, மாது, சூது, திருட்டு, கலப்படம், இது போன்ற தவறுகளை எல்லாம் அந்த தொழுகை தடுக்கும். இந்த பாவங்களை செய்து கொண்டு பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்ப மறுமையை அவர் நம்ப வேண்டும், 5 நேரங்கள் தொழ வேண்டும். ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னா
ஜக்காத்தை கொடுக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர் தான் நிர்வாகத்துக்கு வரணும். அவர் வந்தாதான் பணத்தின் அருமை அவருக்கு தெரியும். பள்ளிவாசலுக்கு சொத்துக்கள் வாங்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு வருமானங்களை ஈட்ட வேண்டும், பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மை யாருக்கு தான் வரும்? ஒரு ஏழையை தூக்கி நிர்வாகியா போட்டா அது வராது. எனவே ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கின்ற அளவிற்கு அவர் செல்வந்தராக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவர் பயப்படுவது கூடாது. பயப்படுவதாக இருந்தால் அல்லாஹ்வை மட்டும்தான் பயப்பட வேண்டும். மற்ற யாரையும் எவனையும் எதையும் அவர் பயப்படக்கூடியவராக இருப்பது கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு மட்டும் அந்த தன்மைகளை ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம்? இப்ப என் வீடு எனக்கு சொந்தம். நான் யாரை உள்ள வர வைக்கிறோமோ அவங்களதான் உள்ள வர வைப்பேன். குடிகாரனை உள்ள வரப்பேனா வரக்கூடாதுன்றவன். என் சொந்தமா இருந்தாலும் வராத, நீ குடிகாரன், போதையில இருக்கிற, வெளியே போடா அப்படின்னு நான் துரத்தி விடுவேன். ஒருத்தன் என் சொந்தக்காரன் அருவாளோட வாரான், வாங்க உட்காருங்க டீ சாப்பிடுங்கன்னா என் தலையை கொண்டு போயிடுவானே. அப்ப எனக்கு சொந்தமான வீட்டுல, எனக்கு சொந்தமான நிறுவனத்துல, எனக்கு சொந்தமான கடைகள்ல நான் யாரை விரும்புகின்றேனோ, எவர் தகுதியானவரோ அவரை நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ரோஷம்னா உலகத்திற்கே ரோஷத்தை கொடுத்த படைத்த ரப்புக்கு ரோஷம் வராதா? இன்னைக்கு இப்படிப்பட்ட நிர்வாக பெருமக்கள் எத்தனை பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ பள்ளி நிர்வாக பெருமக்கள் வட்டிக்கு கொடுத்து வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லல, மனசாட்சியோடு நான் சொல்லுகின்றேன். எனவே அவர்கள் வட்டியை பற்றி பேசாத, அந்த இமாம்கிட்ட சொல்லிடுவாங்க. மதுபானம் குடிப்பார்கள், இமாம கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஜும்மா பயான்ல மதுவை பத்தி பேசாதீங்க. விபச்சாரம் செய்வார்கள், விபச்சார பத்தி பேசாத, நீ பேசினா சீட்டு கிழிஞ்சிரும். தமிழ்நாட்டில் நடக்குங்க. நம்ம நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஊர்ல ஒரு இமாமே வட்டியை பத்தி பேசி இருக்கிறாரு. மதியம் ஜும்மா முடிச்சுட்டு பள்ளிவாசல்ல படுத்து கிடக்கிறாரு. நிர்வாகியுடைய மகன் வந்து கழுத்துல கத்தி வச்சு அறுத்தானா இல்லையா? ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தக்பீர் வர சொல்லி இருக்கிற ஆடு இருக்கும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்ற மாதிரி அவர் முடிச்சுக்கிட்டாரு. தக்பீர் சொல்லாம வச்சா அப்படின்னா தலை வேறம் முண்ட வேறமா மாறி இருக்கும். கடைசியில் அவருக்கு கழுத்துல 2-3 நரம்புகள் அறுபட்டு தையெல்லாம் போட்டாங்க. ஒரு பள்ளிவாசல்ல வட்டியை தாக்கி பேசிய காரணத்தினால் அந்த பள்ளி இமாமுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. நெல்லை மாவட்ட ஜமாத் உலமா போராடி அந்த 10,000 திரும்ப பெற்று நிர்வாகியை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பள்ளிவாசல் கண்ணியமான இடங்கள், நம்ம வீடுகளை போன்று அல்ல. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் கை கால்களை சுத்தப்படுத்திக் கொண்டுதான் பள்ளிவாசலுக்குள்ள நுழைய வேண்டும். இங்க அனாச்சாரங்கள் செய்வது கூடாது. நம்ம வீட்டுல வந்து ஒருத்தன் அடுத்தவங்களை பத்தி பேசுறான்னு வச்சுக்கிறோம், நமக்கு பொறுக்குமா? வெளியே போய் பேசுறான்ருவோம். அல்லாஹ் நேரடியா நம்மள்கிட்ட சொல்ல மாட்டான், எல்லாம் கணக்கெடுத்து வைப்பான். மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, மறுமைகள் கண்டிப்பான். என் பள்ளிவாசல்ல வச்சுக்கிட்டு நீ என்ன அனாச்சாரங்கள் செய்கின்றாய், என்ன அட்டுழியங்கள் செய்கின்றாய், உன்னை நான் என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு படைத்த ரப்பு நம்மை தண்டிப்பான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, உலகத்துல முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் பேசுகின்ற பொழுது, இன்ன அவ்வள பைத்தின் உலிஅல் இன்னாசி லல்லதி பி பக்கா, மக்காவுக்கு 100 பேர் பக்கா, பக்காங்கிற ஊர்ல எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் தான் முதல் பள்ளிவாசல். அதை கட்டியவர் யார் தெரியுமா? நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த காபத்துல்லாவை முதலாக கட்டுகின்றார்கள். இன்னைக்கு நாம பார்க்கிற காபத்துல்லா இருக்கிற 14 முறைகள் அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பயங்கரமான ஒரு வெள்ளப்பிரளயம், உலகத்தில் அந்த மாதிரி ஏற்பட்டதே கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஜூதி அப்படிங்கிற மலையில் ஒதுங்கியது என்பதாக திருக்குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அந்த ஜூதிங்கிற மலை இருக்கிற பூமியில இருந்து 14,000 அடி உயரம் கொண்டது. அங்க போய் அந்த கப்பல் தங்குதுன்னா பறந்தா போயிருக்கும்.
அப்ப ஜூதிங்கிற மலையின் உச்சியை அடைகின்ற அளவிற்கு அல்லாஹ் மாபெரிய ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தினான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் அழகாக சொல்வார்கள், வானம் சல்லடையாகிவிட்டது, பூமி தண்ணீரை முழுவதும் கொப்பளித்து விட்டது. அதனால எங்க பார்த்தாலும் வெள்ளப்பிரளயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் கூட வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு சென்றான் என்பதாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அப்ப அந்த காலத்துல காபத்துல்லாவும் சிதிலமடைந்து விட்டது, உடைந்து விட்டது, அஸ்திவாரம் மட்டும்தான் இருக்குது. அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையும் மகனும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் காபத்துல்லாவை உயர்த்தி கட்டுறாங்க. திருக்குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். ஆக காபத்துல்லா என்பது முழுக்க முழுக்க நபிமார்களினால் அஸ்திவாரமிடப்பட்டு நபிமார்களினால் எழுப்பப்பட்ட கட்டடம் தான் காபத்துல்லா. நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல்ல ஒரு பள்ளிவாசல் காபத்துல்லா. இரண்டாவது என்ன அப்படின்னா, 40 ஆண்டுகளுக்கு பின்னால் அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை அவர்கள் எழுப்புகின்றார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில். நீங்க யூதருடைய கையில் அது இருக்கு. கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். வட்டமான முகமுடையவர்கள், குட்டையான கால் உடையவர்கள், அப்படிலாம் ரசூலுல்லாஹ் அடையாளம் சொல்றாங்க. அவங்க போருக்கு வருவாங்க இஸ்லாமியர்களோடு. ஆனா இஸ்லாமிய சமூகம் அவர்களை வீழ்த்தி விட்டு பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ளும். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டால் உலகம் அழிவதற்கு நாள் நெருங்கிவிட்டது என்ற அர்த்தம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டினாங்களா, அடுத்து மறுபடியும் அதை சிதிலமடைந்து விட்டது. அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். அதற்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவங்களுக்கு ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். கடல்ல மூழ்கி சிப்பிகளை எடுத்து வர சொன்னால் புத்துள்ள சிப்பிகளை மட்டும்தான் ஜின்கள் எடுத்து வந்து கொடுக்கும். பெரிய பெரிய கொப்பரைகளை செய்ய சொல்வார்கள். ஒரே வினாடியில கொப்பரைகளை அது செய்து கொடுக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மூஜிசா என்ன அப்படின்னா, உள்ளிம்னா மன்திக்கத்தை, பறவைகளின் பாசைகளை கூட நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டோம். பறவைகள் காட்சி கிச்சின்னு சத்தம் போடுத, நமக்கு ஒரே மாதிரி தான் சத்தம் கேட்கும். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது என்ன பேசுது, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மாலை நேரங்கள்ல பார்த்தா பள்ளிவாசல் மரங்கள்ல பார்த்தா பறவைகள்லாம் உட்கார்ந்து இருக்கும், ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க பறவைகள் சத்தத்தையே காண, செல்போன் சத்தம் தான் ரொம்ப கேட்டுட்டு இருக்குது. அந்த பறவைகள் என்ன பேசுதுன்னா, நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு மகராசை எனக்கு சாப்பாடு தந்தான். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், எச்சிக்கையால என்னைய விரட்டி விட்டுட்டான். இப்படி அவைகள் தங்களுக்கு மத்தியிலே அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை அவைகள் பேசிக் கொள்வதாக இன்றைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பறவைகளை அழைத்து பேசுவார்கள், ஆடு மாடுகளை அழைத்து பேசுவார்கள், புலி சிங்கங்களை அழைத்து பேசுவார்கள். எல்லோருடைய பாசைகளையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்துக் கொண்டு அந்த பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்தார்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கம்பை ஊனிட்டு நிற்கிறாங்க. திருக்குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு, சுலைமான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுன்னா, ஜின்கள்லாம் வேக வேகமா அந்த பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயாச்சு. இவங்க கீழே விழுந்தாங்கன்னா, ஏன் சுலைமான் இறந்துட்டாரு ஓடி இருப்பாங்க அவங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்தாலும் அந்த கம்பை அப்படி உறுதியாக பூமியில் ஊன்ற வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையான்களை அரிக்க வைக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரிச்சுக்கிட்டே வருது. கடைசி செங்கலை தூக்கி வச்சு, நாளைக்கு பால் காய்ச்சணும், பால் காய்ச்சணும் தப்பா நினைச்சுக்கிறாருங்க. முடிஞ்சிட்டு வேலை முடிஞ்ச உடனே கரையான் முழுவதுமா அரிச்சு என்ன செய்யறாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே சாடிருந்தாங்க, கீழே விழுந்துருந்தாங்க. ஜின்கள்லாம் பேசிச்சா ஒரே நாள்ல கரையான் அரிக்காத. ஒரு மாசத்துக்கு முன்னாலே கரையான் அரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இவர் ஒரு மாசத்துக்கு முன்னாலே மௌத்தா போயிட்டாரு, நமக்கு அது தெரியாம போயிட்ட அப்படின்னு அவைகள் பேசிக்கொண்டதாக கூட அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ
ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் நம்ம போட்டோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைத்துல் முகத்தஸ் நமக்கு தெரியும். யூதர்களின் சதியை பாருங்க. பைத்துல் முகத்தஸ் நல்லா தான் இருக்கு, இஸ்லாமிய சமூகம் நம்ப வேண்டும் என்பதற்காக டம்மியாக ஒரு பைத்துல் முகத்தஸை கட்டி உண்மையான பைத்துல் முகத்தஸ் பின்னால இருக்கு. தூண்களை உடைச்சிட்டாங்க, ஜன்னல்களை பிச்சு எடுத்துட்டாங்க, அங்க உள்ள மற்ற பொருள்களையும் உடைத்து விட்டார்கள். ஆனா நாம என்ன நினைப்போம், போட்டோவை பார்த்துக்கிட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா உண்மையான பைத்துல் முகத்தஸ் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கியின் தோட்டாக்களால் அது துளைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக மஸ்ஜிதே குபா, குபாங்கிற பள்ளிவாசலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குள்ளா நுழைகின்ற பொழுது மஸ்ஜித் குபாவை கட்டுகின்றார்கள். அப்புறமா மஸ்ஜித் நபவி, ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த இடம். இன்னைக்கு மஸ்ஜித் நபவி இருக்குத, ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு சஹாபிட்ட அந்த இடத்தை விலைக்கு கேட்கிறாங்க. அவர் நான் சும்மா தாரங்கிறாரு. சும்மாலாம் வேண்டாம், நீ தந்துட்டு போயிருவ, உன் சந்ததிகள் எங்க இடம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடிடுவாங்க என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காசை கொடுத்து வாங்கி அந்த இடத்திலே ஒரு ஓலை குடிசையை போட்டார்கள். இன்னைக்கு அது சொர்க்கத்தின் பூமியாக அது மாறி இருக்கின்றது. அருமையானவர்களே, அப்ப நபிமார்கள் எழுப்பிய பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவி, அதே நேரத்தில் காபத்துல்லா, பைத்துல் முகத்தஸ், குபா பள்ளிவாசல், இன்னும் சில பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இது எல்லாமே அல்லாஹ்விற்கு தான் சொந்தம். இப்ப குபா பள்ளிவாசல் இருக்குத, அதனுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். குபா என்பது மஸ்ஜித் நபவிலிருந்து 3.5 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. கிபி 622ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 1 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளா நுழைகின்ற பொழுது இந்த பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள். அந்த பள்ளிவாசலுடைய சிறப்பை பற்றி அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றார். 9வது அத்தியாயம் 108வது வசனத்துல ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வலி யௌமின், இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் இறையச்சத்தின் மீது, அதே நேரத்தில் இஹ்லாஸின் மீது, மன தூய்மையின் மீது எழுப்பப்பட்ட பள்ளிவாசல். இன்னைக்கு சில பேர் பள்ளிவாசல் கட்டுவாங்க, எப்படி தெரியுமா? அந்த ஊர்ல அப்படி கட்டி இருக்கிறாங்களா, நாங்க இப்படி கட்டுவோம். இஸ்ராஃப், வீணரையங்கள். சில பள்ளிவாசல் பாருங்க, சுவரே கிடையாது, முழுவதுமாக கண்ணாடியை வைத்து கட்டியிருப்பார்கள், அழகான மின்விளக்குகளை எரிய விட்டிருப்பார்கள். அதனால என்ன நன்மை இருக்குது? பள்ளிவாசலை அலங்கரிகள் என்று சொன்னால் தொழுகையாளிகளை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டும். நிர்வாக பெருமக்கள் அவர்களுக்கும் தலையான கடமை என்னவென்றால், தங்கள் மஹல்லாவை எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், பருவ வயதை அடைந்தவர்கள் எத்தனை பேர், அவர்கள் எத்தனை சாரார் தொழுகிறார்கள், எத்தனை சாரார் தொழுகவில்லை, தொழாதவர்களை அழைக்கின்ற பொறுப்பு நிர்வாக பெருமக்களுக்கும் உண்டு. இமாம்களுக்கு மாத்திரம் அல்ல, நிர்வாக பெருமக்களும் இறங்கி என்ன செய்ய வேண்டும்? தொழுகைக்காக அழைக்க வேண்டும். தொழுகையாளிகள் மூலமாகத்தான் பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டுமே தவிர, எங்க பள்ளிவாசலை ஏசி மாட்டி இருக்கிறோமா, ஒரு ஏசியா? நாங்க பாரு ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம், 10 ஏசி வைக்கிறோம், அந்த மாதிரி லைட்டை போடுறோம், வெளிநாட்டுல இருந்து லைட்டை நாங்க கொண்டு வருவோம். இது என்னத்துக்கு? இது என்னத்துக்கு பெருமை? இது வந்து தக்வாவின் மீது எழுப்பப்பட்ட பள்ளிவாசலா, மன தூய்மையின் மீது எழுப்பப்பட்ட பள்ளிவாசலா? சில ஊர்ல பார்த்தா மணராவுக்கு மட்டும் 2.5 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டி இருக்கிறாங்க. அந்த ஊர்ல கணக்கெடுத்து பார்த்தா 10, 200, 300 குடும்பங்கள் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கும். ஏன் 200 கோடியை அவர்களுக்கு சாப்பாட்டிற்கு கொடுத்து ஒரு தொழிலை நீ ஆரம்பித்துக்கொள் என்று காசை கொடுத்தால் அவர்கள் நாளைக்கு ஜக்காத்தை கொடுக்க மாட்டாங்களா? செல்வந்தர்களாக மாற மாட்டார்களா? யானை எப்படி போய் துறையட்டும், நான் நிர்வாகியா இருக்கிற பள்ளிவாசல்ல ஏசி இருக்கணும், அழகான லைட்டுகள் எரியணும், அதே நேரத்தில் மணரா ரொம்ப உயரமா இருக்கணும் என்றெல்லாம் சொன்னால் அவர்கள் நிச்சயமாக மறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இந்த உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த குபா என்கிற பள்ளிவாசலுக்கு கட்டாயமாக செல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா அப்படிங்கிற நூல்ல 1412வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளிவாசலுக்கெல்லாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். துவா செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தக்வாவின் மீது எழுப்பப்பட்ட பள்ளிவாசல், மன தூய்மை மீது எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு நானா நீங்கள சொல்லல, அல்லாஹ் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். அப்ப அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பள்ளிவாசலா இருக்கும் அதை பார்க்க வேண்டும். 2 ரக்காத்தாவது அங்கு சென்று நாம் தொழ வேண்டும். பெரும்பாலான ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னா மதீனாவுக்கு டெய்லி நடந்தே போவாங்க. 3.5 கிலோமீட்டர் தான். நம்ம ஊர் மாதிரி மாட்டுச்சாணி மேடுவெல்லாம் சகதி அதுதான் ஒண்ணும் கிடைக்காது. தூய்மையான பாதை, போற பாதையிலே பாங்க சொன்னாங்கன்னா ரோட்லயே நம்ம கொடுத்துடலாம், அந்த மாதிரி பாதை. அதனால பெரும்பாலான ஹாஜிகள் பெரும்பாலும் சுகர் பேஷண்ட் தானே இருக்கிறோம், நடந்தே போவாங்க. போய் தொழுட்டு நடந்தே மஸ்ஜித் நபிக்கு என்ன செய்வாங்கன்னா வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ததக்கர ஃபீ பைத்திஹி, வீட்டிலேயே ஒளி செய்து கொண்டு. இந்த பள்ளிவாசலுக்கு அதாங்க சட்டம். பள்ளிவாசலை நல்லி ஏன் வச்சிருக்கிறோம்? வெளியூர்ல இருந்து வராங்க பாருங்க, அவர்கள் ஒளி செய்வதற்காகத்தான். டவுன்லே வீடு இருக்குது. இப்ப நான் என்னை எடுத்துக்கொள்வோம், நான் எப்பமாச்சும் ஒரு கதா பள்ளிவாசல ஒளி செய்வேன். மற்ற எல்லா நேரங்களுக்கும் வீட்டிலேயே நான் ஒளி செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றேன். இங்க வந்த இடத்துல ஒளி புரிந்து விட்டால் அவங்க ஒளி செய்வதற்காகத்தான். சில பேர் ஒளி செய்வது பார்த்தா குளிக்கிறாங்களா, அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து பள்ளிவாசல் ஓடுகின்ற ஆற்றின் ஓரத்தில் அமர்ந்து நீங்கள் ஒளி செய்தாலும் நீங்கள் அளவோடு தான் ஒளி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டிலேயே அல்லது இங்கிருந்து நாம போற ரூம்லேயே ஒளி செய்து விட்டு சும்மாத்தா மஸ்ஜித குபா, குபா பள்ளிவாசலுக்கு வந்து ஃபஸல்லா ஃபீஹி ஸலாத்தன், ஒரு தொழுகையை அவர் தொழுதால், அது ஃபஜ்ரோ லுஹரோ அஸரோ மக்ரிபோ இஷாவோ சுன்னத்தோ நஃபிலோ தஹஜ்ஜுதோ, ஒரு தொழுகையை அவர் தொழுதால் கானலஹு கஅஜ்ரி உம்ரா, ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். பைத்துல்லாஹ்ல தொழுதா கூட உம்ரா செய்த நன்மை கிடைக்காது. காபத்துல்லாஹ்ல தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை கிடைக்கும். காபத்துல்லாஹ்ல மஸ்ஜித் நபவியில தொழுதா அப்படின்னா 1000 மடங்கு நன்மை கிடைக்கும். பைத்துல் முகத்தஸ்ல தொழுதா 500 மடங்கு. ஆனா இந்த 3 பள்ளிவாசல் அல்லாத எந்த பள்ளிவாசல்ல போய் நாம தொழுதாலும் 27 தாண்டவே செய்யாது. சில பேருக்கு 25, 24, 23, சில பேருக்கு முட்டை தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய மன தூய்மையை பொறுத்துதான் 20 என்னதான் மன தூய்மையோடு தொழுதாலும் 27 தாண்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா காபத்துல்லாஹ்ல தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை, மஸ்ஜித் நபவியில தொழுதா 1000 மடங்கு, பைத்துல் முகத்தஸ்ல தொழுதா 500 மடங்கு, குபா பள்ளிவாசல்ல தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜித் நபவியில இருந்து குபா பள்ளிவாசலுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளியில தொழுகை நடத்துவார்கள், தொழுவார்கள் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, உம்ரா செய்த நன்மை அப்படின்னா உம்ரானா என்ன? உம்ரா என்று சொன்னால் அது எல்லா காலத்திலும் செய்யலாம், ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரம் அல்ல. ஹஜ்ஜி என்பது ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டும்தான். துல்ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12 5 நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். ஆனா உம்ரா என்பது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். உம்ரானா என்ன? இஹ்ராம் ஆடை அணிந்து இஹ்ராமுடைய நியத்தை வைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா தவாஃப் செய்ய வேண்டும், இறையில்லாம் காபாவை தவாஃப் செய்ய வேண்டும். 2. மூன்றாவது சஃபா மர்வாவுக்கு மத்தியில 7 முறைகள் ஓட வேண்டும். இது 3. நான்காவதாக ஆண்களை பொறுத்த மட்டும் முழுவதுமாக மொட்டை அடிக்க வேண்டும், அல்லது 1 இன்ச் அளவுக்கு முடியை நீக்கிக் கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்த மட்டும் மொட்டை போட்டக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா முடியினுடைய கடைசியில 1 இன்ச் அளவுக்கு முடியை இறக்கிக் கொண்டால் அவர்கள் உம்ராவை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒருத்தரை நான் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வச்சேன். அவரை தஷ்கீல் செய்து
ஆர்வம் போட்டி ஹஜ்ஜிக்கு அனுப்பி வச்சுட்டேன். நடந்த சம்பவம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து ஒரு வருஷம் என் கூட பேச மாட்டேன்ட்டு. என்னன்னு பார்த்தா நீங்க மொட்டை அடிக்கணும்னு சொல்லலையே, நான் போய் அங்க மொட்டை அடிச்சுட்டேனே, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற. மொட்டை அடிப்பது ஒரு கேவலமா? அது அல்லாஹ்விற்காக பெருமானார் சொன்னார்கள், யாரு உம்ராவை முடிக்கும் பொழுது முடியை மடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நானா உம்ராவுக்கு போகும்போது மொட்டை தான் போட்டேன். ஏன்னா உள்ளூர்ல போட்டா கூட ஒரு மாதிரி கேவலமா இருக்கும், அங்க யார் முகம் தெரிய போகுது, அதனால மொட்டை போட வேண்டும். ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இப்ப முடிய குறைக்கிறவங்களுக்கு துஆ செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படின்னு இரண்டாவது முறை சொன்னார்கள். மூன்றாவது முறையும் அதே வார்த்தையை சொன்னார்கள். நான்காவதா தான் சொன்னாங்க, உம்ராவை களையும் பொழுது முடியை குறைத்துக் கொள்பவர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அப்ப உம்ரால வந்து ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைக்கும். தவாஃப் செய்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் காபத்துல்லாவை 7 முறைகள் சுற்ற வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத்ல ஆரம்பிக்கணும், ஹஜ்ருல் அஸ்வத் முடிக்கணும் ஒரு சுற்று, மறுபடியும் 7 முறைகள் சுற்ற வேண்டும். இப்படி 7 முறைகள் சுற்றினால் அல்லாஹ் என்ன நன்மையை கொடுக்கிறான் தெரியுமா? கஇத்லி ரக்கபா, ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். ஒரு அடிமை என்று சொன்னால் பல லட்சங்கள் விலையாக இருக்கும், அந்த அடிமையை உரிமை விட்ட நன்மை. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவாஃப் செய்யும் பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான். அவருக்காக துன்யாவிலும் மறுமை நாள் ஆகிரத்திலும் உயர்ந்த பதவிகளை வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஆக அருமையானவர்களே, நபிமார்கள் எழுப்பிய பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது நாம கட்டிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்விற்குத்தான் சொந்தம். யாரும் எந்த பள்ளிவாசலையும் நிர்வாகம் செய்யலாம். நிர்வாகிகளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். நம்ம இஷ்டத்திற்கு ஏன் 10 மணிக்கு பள்ளிவாசல் திறக்கல, 12 மணிக்கு ஏன் திறக்கல அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. நிர்வாகம் எந்த நேரத்தை சொல்லுகிறதோ அந்த நேரத்தில் தான் பள்ளிவாசல்கள் திறக்கப்படும். காபத்துல்லாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பள்ளிவாசலை பூட்டவே மாட்டாங்க. மஸ்ஜித் நபவி எடுத்துக்கீங்க, பூட்டவே மாட்டாங்க. உண்டிகள் இல்லாத பள்ளிவாசல் இருந்தாங்க. உலகத்துல எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் முதல்ல உண்டியலுக்கு தான் இடம் ஒதுக்குறாங்க. ஆனா பைத்துல் முகத்தஸ், பைத்துல்லா, மஸ்ஜித் நபவி, குபா பள்ளிவாசல் எங்கேயுமே உண்டியல் கிடையாது. உண்டியல் வச்சாங்கன்னு வைங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா உண்டியலை திறந்து ரூபாய் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு பேர் தான தர்மங்கள் செய்வார்கள். நான் கூட உம்ராவுக்கு போகும்போது திருவனந்தபுரத்துல ஏர்போர்ட்டுக்கு போறேன், ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர், அவருடைய ஆட்டால போறேன். அவர் வெறும் 10 ரூபாய்க்கு இருந்து பக்கா உண்டியல போய் போடுங்க. நான் என்ன செஞ்சிருமா, ஏர்போர்ட்ல ஒரு ஏழை விட்டாரு, அவர் கையில கொடுத்துட்டேன். அங்க எங்க போய் உண்டியல கேட. அதனால இந்த பள்ளிவாசல்களில் நாம் தொழுதால் அல்லாஹ் தவாப் செய்த நன்மையை தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்கள் எழுப்பி அந்த பள்ளிவாசலுக்கு சென்று ஹஜ்ஜி செய்து உம்ரா செய்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.